நீலகிரி மாவட்ட பாராளுமன்ற பொதுத் தேர்தலை முன்னிட்டு உதகை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வாக்குச்சாவடி மையங்களுக்கு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள், தேர்தலுக்கு பயன்படுத்தும் பொருட்கள் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் அனுப்பப்பட்டன. பாராளுமன்ற தேர்தலை முன்னிட்டு நீலகிரி மாவட்டம் உதகை பிரிக்ஸ் மேல்நிலைப் பள்ளியிலிருந்து உதகை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வாக்குச்சாவடி மையங்களுக்கு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மற்றும் தேர்தலுக்கு பயன்படுத்தும் பொருட்கள் காவல்துறையின் பலத்த பாதுகாப்புடன் வாகனங்கள் வரிசையில் நிறுத்தப்பட்டு ஒவ்வொரு தொகுதி பகுதிகளுக்கு அனுப்பப்பட்டன. நீலகிரியில் உள்ள பாராளுமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு மையங்களை நீலகிரி தேர்தல் அலுவலரும் மாவட்ட ஆட்சித்தலைவர் காலையில் உதகையில் உள்ள பிரிக்ஸ் மேல்நிலைப் பள்ளியிலிருந்து நீலகிரியில் உள்ள வாக்குச்சாவடி மையங்களுக்கு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மற்றும் தேர்தல் பயன்படுத்தும் பொருட்களை ஆய்வு மேற்கொண்டார். தொடர்ந்து உதகையில் உள்ள ரெக்ஸ் மேல்நிலைப்பள்ளி, குன்னூர் ஜோசப் மேல்நிலைப்பள்ளி, உதகை குன்னூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வாக்குச்சாவடிகளில் பணிபுரியும் வாக்குச்சாவடி அலுவலர்களுக்கு தேர்தல் பணி ஆணைகளை வழங்கினார். உடன் வருவாய் அலுவலர் மகாராஜா, உதகை சதீஷ் மற்றும் அரசுத்துறை அலுவலர்கள் பணியில் இருந்தனர். அதனைத் தொடர்ந்து மாவட்ட தேர்தல் அலுவலர், மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் செய்தியாளர்களிடம் தெரிவித்ததாவது: எதிர்வரும் பாராளுமன்ற பொதுத் தேர்தலில் நீலகிரி பாராளுமன்ற தொகுதிக்குட்பட்ட 6 சட்டமன்ற தொகுதிகளில் 1619 வாக்குச்சாவடி மையங்கள் உள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் உள்ள 3 சட்டமன்ற தொகுதிகளில் மட்டும் 689 வாக்குச்சாவடி மையங்கள் உள்ளது. இதில் 106 வாக்குச்சாவடி மையங்கள் பதற்றமானவையாக கண்டறியப்பட்டு அங்கு நுண் பார்வையாளர்களும் வீடியோகிராஃபர்கள் அடங்கிய குழு ஏற்படுத்தப்பட்டுள்ளது. அந்த 178 மண்டல குழுக்கள் மூலம் அந்தந்த வாக்குச்சாவடி மையங்களுக்கு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மற்றும் தேர்தல் தொடர்பான பொருட்களை கொண்டு செல்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. நாளை நடைபெறும் தேர்தலில் சுமார் 3391 வாக்குச்சாவடி அலுவலர்கள் தேர்தல் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளார்கள். நீலகிரி மாவட்டத்தை பொறுத்தவரை வனப்பகுதிக்கு மற்றும் குக்கிராமங்கள் அதிக அளவில் உள்ளதால் வனப்பகுதியை ஒட்டியுள்ள வாக்குச்சாவடிகளுக்கு வனத்துறையினர் உதவியுடன் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மற்றும் தேர்தல் தொடர்பான பொருட்கள் தேர்தல் மண்டல குழுக்கள் வாகனங்கள் மற்றும் வனத்துறையினர் வாகனங்கள் உதவியுடன் கொண்டு செல்ல நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. வனப்பகுதியில் வசிக்கும் வாக்காளர் வாக்குச்சாவடிகளில் சென்று வாக்களிக்க வாகன வசதி கோரியிருப்பின் அவர்களுக்கு வாகன வசதி ஏற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என மாவட்ட தேர்தல் அலுவலர், மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்தார். நீலகிரியில் உள்ள வாக்குச்சாவடி மையங்களுக்கு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மற்றும் தேர்தலுக்கு பயன்படுத்தும் அனைத்து பொருட்களும் அனுப்பும் பணியில் உதகை வருவாய் அலுவலர் மகாராஜா, வட்டாட்சியர் சங்கீதா ராணி, அரசு அதிகாரிகள் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் மேல் பார்வையில் தீவிர பாதுகாப்புடன் பாராளுமன்ற தேர்தலுக்கான இயந்திரங்கள் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் எடுத்து செல்லப்பட்டன. ஜோன் 24 ஜோன் 26 வண்டியில் ஏற்றிட்டு இருக்காங்க. ஜோன் 7 வந்து ரெடியா இருங்க. கொஞ்சம் வழி விடுங்க. டோட்டலாக நீலகிரி தொகுதியை பொறுத்த வரைக்கும் 1619 போலிங் ஸ்டேஷன்ஸ் இருக்குது. இதில் 689 போலிங் ஸ்டேஷன் நீலகிரி மாவட்டத்தில் மட்டும் இருக்குது. பாக்கி எல்லாமே வந்து மற்ற 3 மாவட்டங்கள் இருக்குது. அதாவது மேட்டுப்பாளையம், வினாஷி அண்ட் பவானிசாகர் இந்த தொகுதி மட்டும் தான் இருக்குது. இந்த 1619 போலிங் ஸ்டேஷன் வந்து ஒரு 810 லொக்கேஷன்ஸ் இருக்குது. இதில் 176 லொக்கேஷன்ஸ் வந்து பதட்டமானவங்க கண்டறியப்பட்டிருக்கு. இது எல்லாத்துக்குமே வந்து எதெல்லாம் பதட்டம் அப்படின்னு சொல்லுவோம், அது எல்லாம் மைக்ரோ அப்சர்வர் பண்ணுறோம், வெப்காஸ்டிங் பண்ணுறோம், இல்லை வீடியோகிராஃபி பண்ணுறோம். இது எல்லாத்தையும் பண்ணிட்டுருக்கோம். இந்த மொத்தமாக இந்த லொக்கேஷன்ஸ் எல்லாம் போகிறதுக்கு நமக்கு ஒரு 178 ஜோனல் டீம். அந்த ஜோனல் டீம்ஸ் எல்லாமே வந்து இங்கே இருக்கிற பொருட்களை எடுத்துக்கொண்டு போலீஸ் பார்ட்டியோட எல்லா இடத்துக்கும் கொண்டு போய் அந்த லொக்கேஷன்ஸில் போலிங் மெட்டீரியல்ஸ் கொடுக்க போகிறாங்க. இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருந்தால் போலிங் பர்சன்ஸ், அதாவது ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு 3392 போலிங் பர்சன் ஃபார் நீலகிரி சலூன். அந்தந்த மாவட்டத்தை சேர்ந்த மாவட்ட அதிகாரிகள் அந்தந்த போலிங் பர்சன் டிஸ்பேச் பண்ணிட்டு இருக்காங்க. நீலகிரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் 3391 போலிங் பர்சன் நம்ம அவங்களுக்கு ஆர்டர்ஸை கொடுத்து சர்வ் பண்ணிட்டு இருக்கோம். ஒவ்வொரு தொகுதியிலையும் நடந்துட்டு இருக்கு. அவங்க எல்லாரும் அவங்க லொக்கேஷன்ஸ் போயிடுவாங்க.
இதில் சின்ன விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளுக்கு நீலகிரி மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் நிறைய வனப்பகுதிகள் இருக்குது, அல்லது வந்து ரொம்ப தூரம் போக வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். இந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கும் அந்தந்த கன்சர்ன் வனப்பகுதியில் இருக்கிற ஃபாரஸ்ட் அஃபிஷியல்ஸ் இருக்காங்க. அந்த ஃபாரஸ்ட் அஃபிஷியல்ஸோட கோஆர்டினேட் பண்ணி 2 விஷயம் பண்ணிட்டு இருக்கோம். ஒன்று, போலிங் பார்ட்டி போகும்போது அவங்களுக்கு ஒரு சேஃப்டி மெஷர்ஸ் கொடுக்கணும் அப்படின்னுக்காக ஃபாரஸ்ட் அஃபிஷியல்ஸ் கூட போகிறாங்க. தட் இஸ் ஒன் திங் வித் வெப்பன்ஸ். ரெண்டாவது, அவங்களுக்கான ட்ராவல் அரேஞ்ச்மெண்ட்டும் நம்ம பண்ணியிருக்கோம். ஒன்று, நம்ம சோனல் பார்ட்டி கூப்பிட்டு போகிறாங்க, அப்படி இல்லைன்னா ஃபாரஸ்ட் பர்சன் வந்து அவங்க வண்டியில் கூப்பிட்டு போய் அங்கே விட்டுறாங்க. தட் இஸ் ஒன் திங். ரெண்டாவது, அவங்க தங்கும்பொழுது அவங்களுக்கு சேஃப்டி இருக்கணும் அப்படின்ட்டு அங்கேயே வந்து ஒரு ஃபாரஸ்ட் கார்டை அங்கே வெயிட் பண்ண வச்சுருக்கோம். ஸோ வித் வெப்பன் இருப்பாங்க. அதுக்கான ப்ரொசீடிங் போட்டு அந்தந்த யாருக்கு எந்த போலிங் ஸ்டேஷன் அப்படின்றது ஃபாரஸ்ட் பர்சனுக்கு தெரியும். ஸோ அங்கே போய் அவங்க வெயிட் பண்ணுவாங்க. ஸோ தட் எந்த ஒரு மேன் அனிமல் கான்ஃப்ளிக்ட், எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படக்கூடாது அப்படின்றது. இது மட்டும் இல்லாமல் எல்லா போலிங் பர்சனுக்கும் அவங்களுக்கான தங்குறதுக்கு இடமும் சாப்பாடும் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் முனிசிபாலிட்டியில் இருக்க ஏரியாவில் வந்து நம்ம ஷாமியானாஸ் போட்டுருக்கோம், தண்ணி வச்சுருக்கோம், அண்ட் ஆல்சோ வந்துட்டு ரேம்ப்ஸ் போட்டுருக்கோம், வீல் சேர்ஸ் போட்டுருக்கோம். இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே ரெடி பண்ணியிருக்கோம். மேடம் எக்ஸ்ட்ராவாக போலிங் பூத்ஸு இல்லை, ஆக்சிலரி போலிங் பூத்ஸும் நீலகிரி மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் எங்கேயுமே இல்லை. ஸோ ஏற்கனவே என்னவோ அதே தான், லொக்கேஷன் மட்டும் தான் நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஏன்னா பலசார்ந்து போயிருந்தோம், லொக்கேஷன் மட்டும் சேஞ்ச் பண்ணிடுறோம். ஆக்சிலரி போலிங் பூத்துன்றது நீலகிரி மாவட்டத்தில் இருக்குது. மேடம் இப்போ ட்ரைபல் வில்லேஜ்லேருந்து ஓட்டு போடுறதுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு போகிற ஃபெசிலிட்டிஸ் அரேஞ்ச்மெண்ட்ஸ் அதையும் பண்ணியிருக்கோம். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, கூடலூர் பகுதியில் ஒரு ஹேபிடேஷன் வந்து நம்ம டிரான்ஸ்லோகேட் பண்ணியிருக்கோம். அவங்களோட ஓட்டிங் இது மாற்றலை, ஏன்னா அவங்க ஃபார்மேட் நம்ம சொல்லி கொடுக்காததுனால அந்த ஒரு பர்டிகுலர் வில்லேஜ்லேருந்து மட்டும் நம்ம கூட்டிகிட்டு போய் விட்டுறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம். எங்கெல்லாம் நமக்கு கோரிக்கை வந்திருக்கோம், மக்கள் வந்துட்டு ஜோனல் ஆஃபீஸர்